ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ePro 12 வெர்ஷன் என்னால் டவுன்லோட் பண்ண முடியல. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ ப்ரீவியஸாக போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் ePro 12 இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் செட்டிங்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ePro 12 சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா கீ ஆப்ஷனில் நிற்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் எந்த டீட்டெயிலும் ஃபில் பண்ணக்கூடாது. இது யாருக்காகனா, புதுசாக சாஃப்ட்வேர் வாங்குறவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் ஃபில் பண்ணணும். நீங்கள் ப்ரீவியஸாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மேலே ஆக்டிவேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணதும் உங்களுக்கு கீ ஆப்ஷனில் நிற்கும். இங்கே உங்களுக்கான கீ எதுவோ நாங்கள் கொடுப்போம். எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணிங்கன்னா அந்த கீயை இதில் போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஆக்டிவேட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இப்போது நீங்கள் ஏற்கனவே வேறு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் ரீஆக்டிவேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நான் எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ எடுத்தோடனே உங்களுக்கு இங்கே எந்த ஆப்ஷனும் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு அது ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் என்ன இப்போ அப்கிரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா இந்த PMJAY 2023 அப்படின்னு ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் இப்போ இந்த ePro 12 அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் இது. ஸோ என்னால் ஒரு கார்டு ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த PMJAY கார்டில் போய்ட்டு கஸ்டமர் எனக்கு அனுப்பிச்ச ஒரு ஃபைல் இருக்குது, அதை நான் போட்டு காமிக்கிறேன். ஒன்ஸ் அதை நீங்கள் ஆட் பண்ணதும் அது ஆட்டோமேட்டிக்காக அதில் லோட் ஆகி உங்களுக்கு அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்கள். இப்போ எபிக் கார்டு வேணும்னாலும் நம்ம ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் கார்டும் இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓட்டர் ஐடியும் பார்த்திங்கன்னா இதில் உட்காந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த ePro அப்கிரேடில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டர் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணதும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த ePro 11 இந்த ப்ரொஃபைல் நேமுக்கு நேராக கிளிக் பண்ணிங்கன்னா A410 மேக்ஸி FB PVC அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஆனால் இந்த டெம்பரரி அப்டேட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நியூ ஆப்ஷன் மேலே இருக்குது பாருங்கள், அங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் A4 சிந்தட்டிக் ஷீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது பிளாஸ்டிக் ஷீட்னா A410 நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே பிரிண்டருக்கு நேராக கிளிக் பண்ணிவிட்டு எந்த பிரிண்டரில் கொடுக்க போகிறீங்களோ பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கணும். பேப்பர் சைஸுக்கு நேராக நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணணும், A4 கொடுக்கணும். பிரிண்ட் டைப்பில் ஃப்ரண்ட்டுன்னு கொடுக்கக்கூடாது, A410 நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்கை சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங் சேவ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன இதெல்லாம் ப்ரொஃபைல் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை இங்கே ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A4 சிங்கிள் சைட் அப்படின்னு நான் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ A4 சிங்கிள் சைட். இப்போ A4 சிங்கிள் சைடுன்னு கொடுத்துட்டு அதே போல் சேம் மெத்தட் தான், பிரிண்டரை செலக்ட் பண்ணுறேன். பேப்பர் சைஸுக்கு நிறைய A4 கொடுக்குறேன். இப்போ இதில் டிஃபால்ட்டாக ஃப்ரண்ட்டுன்னு தான் காட்டும், அதனால் அதை நம்ம மாற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒரே சைடில் தான் சிங்கிள் சைடில் பிரிண்ட் எடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும். அதை அப்படியே நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மேக்ஸி வேணும்னாலும் இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதாவது நியூ ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸி டபுள் இல்லைனா நம்ம டபுள் சைடுன்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸி டபுள் சைடுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். பிரிண்டரில் போய்ட்டு பிரிண்டரை செலக்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்திங்கன்னா பேப்பர் சைஸில் மறக்காமல் மேக்ஸின்றதை மாற்றணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டை நம்ம எந்த ஆப்ஷனும் நம்ம மாற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம ரெண்டு சைடும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா
நம்மளுக்கு அந்த டை கட்டரில் கட் பண்ணும்போது அலைன்மெண்ட் வராது அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேக் லெஃப்ட்டில் 21 அப்படின்னு வைக்கிறது தான் ஒரு டிஃபால்ட் வேல்யூ. நான் 21ன்னு வச்சதுக்கப்புறம் என்னோடய பிரிண்டரில் எடுத்தாலும் எனக்கு சரியாக வரலை, கட்டாயி வருது அப்படின்னா மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு எக்ஸாக்டாக வேல்யூ வந்து வராது. இதை பாருங்கள், இப்போ நான் மறுபடியும் இந்த மேக்ஸி டபுள் சைடை செலக்ட் பண்ணுறேன். இந்த 21ன்ற இடத்துல நீங்கள் வந்து ஒரு 25ன்னு வச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீசெட்னா எப்படி மீனிங் பார்த்தீங்கன்னா ஈப்ரோ சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிவிட்டும் ஓப்பன் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். நான் இப்போ வீடியோ முடியும் போது சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் லெஃப்ட்டில் 25ன்னு வச்சுருக்கேன். அப்படியே எனக்கு கட்டாயி வருதுன்னா ஒரு 30ன்னு நீங்கள் வச்சு பாருங்கள். ஒரே சமயத்தில் 2 இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து மேக்ஸி செட்டிங் வந்து வைக்க முடியாது. இது நிறைய கஸ்டமருக்கு வரக்கூடிய பெரும்பாலான டவுட் இது. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எங்களாலேயும் வந்து எக்ஸாக்டாக என்னோடய பிரிண்டருக்கு இந்த செட்டிங் கொடுங்க அப்படின்னு யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஈப்ரோ சாஃப்ட்வேர் நிறைய பேர் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட இல்லைனாலும் அவங்கக்கிட்ட நம்ம செட்டிங் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அவங்களும் இதே மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போது இந்த 30ன்றதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கணும். இல்லைனா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், டிக்ரீஸ் பண்ணியும் எடுத்து பாருங்கள். ஸோ ஒரு தடவையும் நம்ம இங்கே மாற்றும் போதும் மறக்காமல் சேவ் பண்ணணும். செட்டிங்கை சேவ் பண்ணால் தான் அந்த செட்டிங் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஈப்ரோ 12 வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் கீ போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செட் பண்ணணும், அதில் என்னென்ன அப்கிரேட் வந்திருக்குன்றது எல்லாமே நான் சொல்லிட்டேன். அந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு நான் ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே ரீசெட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இந்த செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இதில் வந்து இந்த ப்ரொஃபைல் இல்லாமல் வேறு ப்ரொஃபைலை ஒரு தடவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணதும் என்ன வந்துருச்சு பாருங்கள், A4 10ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் இப்போ என்ன வைக்கிறேன், மேக்ஸி டபுள் சைடு வச்சோம்னா இது வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிடும். நாம் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதும் ஒரு மெத்தடு. நான் ஒரு தடவையும் க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மேக்ஸி டபுள் சைடு அப்படின்றத டிஃபால்ட்டாக நம்ம இங்கே வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு தடவையும் அதில் போய் மாற்றும்போது ஒன்ஸ் நீங்கள் வேறு ப்ரொஃபைலை மாற்றிட்டு மறுபடியும் அதே ப்ரொஃபைலுக்கு வந்துட்டிங்கன்னா அது ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மேக்ஸி செட்டிங், அதாவது 6க்கு 4 செட்டிங் வந்து உங்கள் ஓன் பிரிண்டர், அதாவது நீங்கள் எந்த பிரிண்டர் வந்து இங்கே செட் பண்ணுறீங்களோ, இங்கே பாருங்கள், இப்போ மேக்ஸி டபுள்னு வச்சுட்டு இங்கே நம்ம எந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணுறீங்களோ அதே பிரிண்டரை வந்து உங்கள் டிவைஸில் வந்து, அதாவது உங்கள் சிஸ்டத்தில் கண்ட்ரோல் பேனல் உள்ள போனீங்கன்னா டிவைசஸ் அண்டு பிரிண்டர்ஸ் ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு நீங்கள் மறக்காமல் அந்த செட்டிங்கை வந்து வைக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழைய மெத்தட் படியே நீங்கள் ஈப்ரோ 12 சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா? இது தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.